بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 தினங்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் மகத்துவம் வாய்ந்த இன்னும் 5 நாட்கள் இருக்கக்கூடிய மகத்துவமிக்க இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இரவுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலே இந்த இரவு நேரங்களை நாம் அல்லாஹ்விற்கு விருப்பமான வகையில், அல்லாஹ் விரும்புகின்ற விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலே நாம் இரவு நேரங்களை கழிக்க வேண்டும். இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற இரவுகளை இறைவன் அடியார்களுக்கு வழங்குவதனுடைய நோக்கமே அடியார்கள் நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நல்ல அமல்களை செய்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் நம்முடைய நன்மை தீமையினுடைய எடை போடப்படும் பொழுது நன்மையினுடைய எடை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்பிக்கைகளும் நிச்சயமாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களாகிய நம்மிடத்தில் அவசியம் வர வேண்டும். அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வழங்கிய எல்லா அருள்கொடையும் விட நமக்கு இஸ்லாம் என்கின்ற, ஈமான் என்கின்ற மிகப்பெரிய அருள்கொடை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. கியாமத் நாள் வரை இதனை அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே நிலைநாட்டிக் கொண்டிருப்பார். இன்று ஓதப்பட்ட சூரத் அஸ்-ஸஃப் உடைய வசனத்தில் கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார்: யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ், இந்த மார்க்கத்தை வாயினால் ஓதி, இந்த மார்க்கத்தின் மீது அவதூறுகளை கூறி இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று உலகத்தில் பலரும் பல வகையில் பேசினாலும் சரிதான், அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை இந்த பூமியில் ஒளிமயமாக ஆக்கியே விடுவான் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அறியாமையின் காரணமாக, புரிந்து கொள்ளாததின் காரணமாக, இதனுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ளாததின் விளைவில் இதை அழிக்க நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த உலக அளவில் இஸ்லாம் நிலை பெற்றே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றார். எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு தீனுல் இஸ்லாமை நாம் அடைந்திருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் நன்மைகளை அடைந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இதை இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஜும்மாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள். காலையிலே மாலையிலே நேரங்கள் கிடைக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான தஸ்பீஹ் திக்ருகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த பூமியில் மறுமையில் ஒரு அடியான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் வதுகுருல்லாஹ், படைத்த அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் நினைப்போம். வதுகுருல்லாஹ கஸீரன், காரணம் என்ன? லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா வழங்க இருக்கின்றான்.
இப்ப அல்லாஹ்வை நாம் நினைப்பது என்பது அல்லாஹ்வுடைய கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவது, இது போன்ற விஷயங்களில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது நம்முடைய இபாதத்தை விட்டு உலகத்தினுடைய பொருளாதாரமோ செல்வங்களோ வியாபாரங்களோ நம்மளை தடுத்து விடக்கூடாது. அதனால்தான் அதே ஜும்மாவில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்ஸஹு இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, ஜும்மா தினத்திற்கு உங்கள் பாபு சொல்லி அழைக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதன் பக்கம் விரைந்து பாருங்கள். இது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது, உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வினுடைய இபாதத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். எனவே நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அந்த நேரத்தில் வியாபாரம் செய்யாதீர்கள். ஹலாலான அந்த வியாபாரத்தை அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு உங்களுக்கு தடை விதிக்கிறார். இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகிறார். அதே போன்று மனிதர்களை இபாதத்தை விட்டு தடுக்கக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் நினைவூட்டுகிறார். அதே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் முனாஃபிக்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களை அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதை விட்டும் உங்களை இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் ஈட்டுவது, உங்களுடைய பிள்ளைகளை கவனிப்பது, உங்களுடைய இபாதத்தை விட்டு தடுத்து விட வேண்டாம். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய இபாதத்துக்கு தடைக்கெல்லாம் இருக்க வேண்டாம். உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், உயர்ந்த அந்தஸ்து கொண்டு பண்ண வேண்டும், உயர்ந்த கல்வியை ஊட்ட வேண்டும். உலகம் என்ற போர்வையில் படைத்த அல்லாஹ்வினுடைய கடமையை நிலைநாட்டுவதை விட்டு உங்களை இந்த விஷயங்கள் தடுத்து விட வேண்டாம். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் திக்ரில்லாஹ் வமை யஃஅல் ஸாலிக். யார் அவ்வாறு இறைவனுடைய இபாதத்தை விட்டு விலகி உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்களோ ஃபஉலாஇக ஹுமுல் காசிரூன், அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது உலக வாழ்க்கையை விட நம்முடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும், ஆகிரத்துடைய வாழ்க்கை சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறான். ஏன் என்று சொன்னால், மனிதனுக்கு மரண நேரத்தில் தான் அதனுடைய மரண பிடி தாங்க முடியாமல் அவன் கதறுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதுக்கும் அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாத்திய அஹதுக்குல் மௌத். அதே முனாஃபிக், அந்த சூரத்துல் முனாஃபிக்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால், மலக்கல் மௌத் வர்றதற்கு முன்னால் நாம் அழைக்கிய பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி தானம் தர்மங்கள் செய்யுங்கள், ஆகிரத்துக்குரிய நன்மையை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், அந்த மலக்குள் மௌத் உங்களை கைப்பற்றும் பொழுது லௌலா அஸ்ஸர்தனி இலா அஜலின் கரீம், நீ சொல்லுங்க சிறிது காலம் எங்களை ஒட்டி வை என்று நாம் கதறுவோம். ஏனென்றால் ஃபஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் நன்மை செய்து தர்மங்கள் செய்து நல்ல அடியார்களாக மாறிவிடுகிறேன் என்று மனிதன் கதறுவான். அல்லாஹ் என்ன சொல்லுவான், லௌலா அஸ்ஸர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன் வலை யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் உங்களுக்கு மலக்குள் மௌத் வருவதைத்தான் ஒரு வினாடி பிந்தவும் மாட்டீர்கள், முந்தவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அப்போ நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பரக்கத்தான இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹ் தஆலா இந்த தினங்களை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய இந்த 5 நாட்களில் நாம் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு நாம் நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு முறை வகுந்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு முறை நான் இருந்தேன். வஜாஅ ரஜுலுன் மினல் அன்சார், அன்சாரி தோழரிலிருந்து ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஐயில் முஃமினீன அஃதல். அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, வந்து கேட்கிறார் ஒரு அன்சாரி தோழர், யா ரசூலல்லாஹ் ஐயில் முஃமினீன அஃதல், மூமின்களில் சிறந்தவர் யார், இறை நம்பிக்கையாளர்களில் சிறந்தவர் யார் ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க. என்ன நோக்கம்? ஆகிரத்துடைய நன்மையை செய்யணும், நானும் அந்த முஃமின்களில் சிறந்தவராக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நபி தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹ்ஸனுஹு குல்கா,
உங்களில் யார் அழகிய நல்ல குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ, அரவணைப்பாக இருக்கிறார்களோ, அன்பாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் மூமின்களில் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அழகிய குணத்தால், நல்ல குணத்தால், நல்ல பண்பால், அழகிய நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாற்றுவது மூமின்களுடைய பண்பு, மூமின்களுடைய ஒரு சிறப்பு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். மீண்டும் அந்த தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐயில் முஃமினீன அக்யஸ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, மூமினான இறை நம்பிக்கையாளர்களில் மிகப்பெரிய அறிவாளியா? சஹாபாக்கள் எப்படி எல்லாம் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இறை நம்பிக்கையாளர்களில் அறிவாளி யார், சிந்தனைவாதி யார், அறிவுள்ளவர்கள் யார், ஞானமிக்கவர்கள் யார் என்று கேட்கிறாங்க. நம்ம இன்னைக்கு கேட்டா என்ன சொல்லுவோம்? யாருக்கு ரொம்ப டேலண்ட் அதிகமா இருக்குதோ அவரை தான் நாம சொல்லுவோம். யார் ஒரு வேலையை ரொம்ப சீக்கிரமா செய்யறாரோ அதை நம்ம பார்த்து சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒரு உலகம்தான் இருக்கிறோம். உலகத்தை நோக்கி இருப்பதின் காரணமாக இன்றைக்கு எந்த இளைஞர்கள்ட்ட பெரியவர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எவ்வளவு சீக்கிரமா சம்பாதிச்சுட்டாரோ ஒரு பெரிய அறிவாளி இருக்கும், எவ்வளவு கொஞ்சம் கல்வி கொஞ்சம் அதிகமா இருக்கிறது அவர் சிறந்தவர் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு விஷயங்களை சொல்கிறார்கள். ஒரு உண்மையான முஃமினுடைய அறிவாளி, ஞானம் உள்ளவர்கள், அவர் அறிவா சிறந்தவர். கேட்கக்கூடிய கேள்வி அக்கியஸ் என்று சொன்னால் ஞானம் பெற்றவர், சிறப்புக்குரியவர், அறிவு வளர்ந்த சிறந்தவர் யார், உங்களை அறிவாளி யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு பண்புகளை, இரண்டு விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நம்ம அறிவாளியா ஆகணும், அறிவாளி தான் நம்ம அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம இந்த செயலை செஞ்சாதான் நம்ம அறிவாளியா ஆக முடியும். நமக்கு உலகத்துடைய சிந்தனை தான் வரும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அறிவாளி என்றால் அவர்கள் இரண்டு பண்புகள் ஒன்று என்ன, ஐயுஹும் அக்ஸருஹும் லில் மௌதி ஸிக்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்களில் யார் அதிகமாக மௌத்தை நினைவு கூறுகின்றாரோ, மரணத்தை யார் அதிகமாக நினைக்கிறாரோ, எப்ப வேண்டாம் நமக்கு மரணம் வரும் என்று யார் நினைக்கிறாரோ அவர்தான் மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தனைக்கு வரும், நம்ம சிந்தனைக்கு வந்துட்டா பாருங்க, அறிவாளிங்கிறது யாருன்னா யார் இல்லை, ஒரு உண்மையான மூமின்கள் அறிவாளி யார் என்றால் யார் அல்லாஹ் மரணத்தை அதிகம் நினைவு கூறுகிறார்கள். நம்ம வாழ்க்கை பூத்தி எப்போ வரலாம், ஏன்னா அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை, அல்லாஹ் எந்த வேலையை கைப்பற்றலாம். இப்போ மரணம் என்ற சிந்தனையோடு இந்த பூமியில் யார் வாழ்கிறார்கள் அந்த மூமின்கள் தான் அறிவாளி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். அப்ப நம்ம அறிவாளி என்று நாம சொல்லணும்னா, ஏன்னா நமக்கு மறுமையை பற்றி நம்மகிட்ட எது நிரந்தரமானது இல்லை. எப்போது இப்னு ஆதமுடைய மகள் சொல்ற மாலி மாலி மாலி, ஏ மாலி, ஏ சொத்து, ஏ இடம் அப்படின்னு ஆதமுடைய மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கான். மாலக்க மீன்படி, உன்னுடைய மால் எது? இல்லாம அக்கல்த, நீ உண்டு கழித்தாயே அதுதான் நம்முடையது. சாப்பிட்டு முஷ்டம் இல்ல, சாப்பிட்ட கூட்டல் அதுதான் நம்முடையது. அவள் நபித்து அப்ளைத்த, நாம் உடுத்தி ஆடையை கிழித்துட்டும் இல்ல, இதுதான் நம்முடையது. அவங்க சப்தத்தை அப்ளைத்த, நாம் கொடுத்து தானம் கொடுத்து விட்டோம்ல, இதுதான் நம்முடைய. உலகத்தில் நாம் எதுவுமே நம்மகிட்ட இருக்குது நம்முடையது கிடையாது. எது முடித்து விட்டோமோ அதுதான் நம்முடையது. எனவேதான் ஒரு அறிவாளி என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையில் எப்ப பார்த்தாலும் மரண சிந்தனை இருக்கும். எப்போ ஒன்றாலும் போனா அந்த மறுமைக்காக, அந்த மறுமை சிந்தனையோடு வாழ வேண்டும். நம்ம ஒரு அறிவாளி என்று சொன்னால் மரணத்தை நினைவு கூற வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மண்ணறைக்கையில் கபிரிஸ்தானுக்கு போனால் ஏன் என்று சொன்னால் இன்னா துதக்கிருல் மௌத் வ துதக்கிருல் ஆகிரா. கபிரிஸ்தானுக்கு போறோம்னா நமக்கு மரணத்தினுடைய பயம் வரணும், மறுமையினுடைய பயம் வரணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா மூன்றாவது கலீஃபா, சொர்க்கவாசி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரிமானார், என்ன செய்வாங்க, கபிரிஸ்தானுக்கு போனாலே ரொம்ப சுத்தமா அழுவாங்க. அவங்களுடைய குணம், அவங்கள கபிரிக்கடிக்கு போனாலே தன்னை அறியாமலே கண்ணிலிருந்து தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும். அவ்வளவு மறுமை சிந்தனை பயம். அப்ப யார் அவங்க? அறிவாளி. அறிவாளி நம்ம நினைக்கிறோம், நம்முடைய சிந்தனையில் அறிவாளி ஒவ்வொன்றை கேட்டாலும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான இறை நம்பிக்கையில் உண்டான அறிவாளி யார் என்றால், எவர் ஒருவர் இந்த துன்யாவில் மரணத்தை அதிகமாக நினைவு கூறுகிறாரோ, மரணத்தினை பயந்து மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அமல் செய்ய வேண்டும் என்ற கவலையோடு இருக்கிறாரோ, நாளை மறுமைக்கு என்னுடைய நிலை என்னவாகவும் இருக்குமோ என்ற சிந்தனையோடு இவர் இருக்கிறாரோ அவர்தான் அறிவாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால்தான் சஹாபாக்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபரடிக்கு போகும்போது அழுகுறாங்க.
சஹாபாக்கள் கேட்கிறார், அமீர் அந்த நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அமீர் மூமினின் அவர்களே, ஏன் இவ்வளவு நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அல் கபர் அவ்வல் மனாசில் ஆகிரா, இந்த கபர் இருக்கிறது மறுமையினுடைய முதல் வீடு. இதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில் வெற்றி. இங்கே வெற்றி பெறவில்லை என்றால் அசுத்து மன்னரையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு முழுமையான பதில் நாம சொல்லுகிறோம்னா அதற்கு பின்னாலுடைய வாழ்க்கையே ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இதை நான் கேட்ட பிறகு எப்படி நான் அழுவாம இருக்க முடியும்? ஏன்னா மன்னரையில் அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறதுனால தான் மன்னரைக்கு போனா அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அந்த அமீர் மூமின் ஆகிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அருவார். அதாவது அங்க மன்னரைக்கு போகும்போது என்ன சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகுன் இன்னா நஸ்அலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா. மன்னரைக்கு போகும்போது என்ன சலாம் சொல்றோம், மரணித்து விட்ட அடியார்களை உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள். அழகா நம்ம சொல்றோம், நீங்க முந்தி போயிட்டீங்க, நாங்க பிந்தி வரப்போறோம் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம சொல்லி பழகல, அந்த துவாவை ஓதி நம்ம பழகாததுனால அந்த மௌத்துடைய பயமோ அந்த சிந்தனை நமக்கு ஏற்படல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க முந்தி அன்து சலஃபுனா நாங்க பின்னால் வரக்கூடியவர்கள், நீங்க முந்தி போயிட்டீங்க, நாங்க பிந்தி வரப்போறோம் அப்படிங்கிற துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்காங்க. எத்தனை சகோதரர்கள் நாம போகும்போது அந்த மாதிரி சொல்லி யோசிச்சு பாருங்க, நீங்க முந்தி போயிட்டீங்க, நாங்க பிந்தி வரக்கூடியவங்க. இன்னா நஸ்அலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கபர்ல ஆஃபியத்தை கொடுக்கட்டும். எந்த ஆஃபியத்தை அவருக்கு கேட்கிறோமோ மூத்தா போனவருக்கு, அதே ஆஃபியத்தை நமக்கு கேட்கிறியா அல்லாஹ், எங்களுக்கு ஆஃபியத்தை குடியா. துன்யால வாழனா ஆஃபியத்து வேணும், மரணித்த பிறகு கபர்ல வச்சாங்க ஆஃபியத்து வேணும். ஆஃபியத்து இல்லாம உலகத்துல வாழ முடியாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமா கேட்பாங்க. ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிம்பர்ல ஏறுறாங்க. மிம்பர்ல ஏறின பிறகு அழுகுறாங்க தன்னை அறியாமல். என்னன்னு கேட்கும் பொழுது இந்த இடத்துல நின்றுதான், அந்த மெம்பர்ல நின்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கேட்பாங்க, அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா வல் ஆஃபியா ஃபி துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அந்த துஆ என்னை நினைத்து எனக்கு அழுக வந்து விட்டது. இதுதாங்க மரண பயம், மரணத்தினுடைய பயம். இதெல்லாம் இவங்கள யாரு அறிவாளி, மூமின்கள் அறிவாளி. நம்ம நினைக்கிறோம், நம்ம மௌத்தை பத்தி நினைச்சா நீங்க முடிவு பண்ணீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மரணத்தை யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்களின் அறிவாளி. நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தை சீக்கிரமா யாரு சேர்க்கிறாங்களோ அவங்க அறிவாளி இல்ல, டேலண்டா இருக்கிறாங்க பாருங்க, அது அறிவாளி. அதெல்லாம் உலகத்துக்கு உள்ளது. உண்மையான இறை நம்பிக்கையில் அறிவாளி யார்? யார் மௌத்தை நினைக்கின்றாரோ, மௌத்தை நினைத்து அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களின் அறிவாளி. சஹாபாக்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை கேள்வி கேட்கிறாங்க பாருங்க, எப்படியெல்லாம் அந்த விஷயத்தை கேட்கிற கேள்வியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இறை நம்பிக்கையாளர்களில் அறிவாளி யார்? அப்ப நம்ம மௌத்தை நினைக்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க மன்னரைக்கு போகும்போது இப்படி சொல்லுங்கிற நம்ம அப்படிதான் சொல்லணும். சொன்னாதான் நமக்கு அந்த மௌத்துடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளி என்று மூமின்களின் அறிவாளி யார் என்றால் யார் மரணத்தை அதிகமாக நினைக்கிறார் அவர்தான். இரண்டாவதாக சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக யார்? உங்களில் யார் மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்காக வேண்டிய அமல்களை செய்வதில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையில் அறிவாளி. இரண்டு பண்புகளை சொல்றாங்க. ஒரு மூமினான அறிவாளி யார் என்றால் எவர் ஒருவர் மரணத்தை அதிகம் நினைக்கின்றாரோ. இரண்டாவது நபர் யார்? இந்த உலகத்தில் மறுமையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி சாலிஹான நல் அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அமல்களை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் ஆர்வத்தில் அதை தேடி அமலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ. இப்ப 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறோம், இந்த ஆசை இருக்கு, இப்படியாவது இரவு அடையும். யார் இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் மூமின்களில் அறிவாளி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அப்படி மூமின்களில் அறிவாளியாக நாம் மாற வேண்டும் என்றால் நாம் ஆகிரத்துடைய அந்த வறுமை சிந்தனையோடு இருக்கணும். மௌத்துடைய பயம் வரணும். அது மட்டுமல்ல, அதற்காக வேண்டி நல் அமல்களை செய்ய வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல்தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல்தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக வேண்டி மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்க. உலகத்துல டீச்சருக்காக எவ்வளவோ டெபாசிட் பண்றோம்,
எவ்வளவு சொத்தை வாங்கி போடுறோம். உலகம் அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை, எல்லாரையும் விட்டு பிரிந்து போகக்கூடிய வாழ்க்கை, மலத்தில் போது நம்ம சந்திச்சுதான் ஆகணுங்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட அழிந்து போகும் நல்லா தெரிந்த ஒரு வாழ்க்கைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமே. அழியாத ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அப்ப அந்த வாழ்க்கைக்கு ஏன் நம்முடைய சிந்தனை அமலை நோக்கி ஏற்பட மாட்டுகிறது? யோசித்து பாருங்க. உலகத்தில பின்னாடி உள்ள பீச்சலுக்காக வேண்டி பல வருஷத்துக்கு பின்னால் உள்ள விஷயத்துக்காக பல முயற்சிகளில் ஈடுபடுகிறோமே. ஆனால் மௌத்துக்கு பின்னாடி ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கின்றது. அந்த நிலையான வாழ்க்கைக்கு ஏன் நம்மை நோக்கி ஈமான் வரமாட்டேங்குதுன்னா, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உண்மையான அறிவாளியாக மூமின் இருந்தால் அவர் என்ன செய்வாரு? ஆகிரத்துக்காக அமல் செய்து கொண்டே இருப்பார், அதில் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். அல்லாஹ் தஆலா 1000 மாதங்களை விட ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 கொடுத்திருக்கிறார். அதை நம்ம வீணடித்திடக் கூடாது. ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹ்வுக்கு விரும்புற மாதிரி செய்யணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதணும், தஸ்பீஹ் செய்யணும், திக்ர் செய்யணும், நன்மைகளை செய்யணும், தர்மங்கள் செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும், பிறருக்கு அன்பா நடந்து கொள்ளணும். எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்களோ அவ்வளவு நன்மைகளை நாம் என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் மூமின்களின் அறிவாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாரை நல்ல மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மூமின்களின் அறிவாளி அல் அக்யாஸ், உலாஹிகுல் அக்யாஸ் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உண்மையிலேயே இறை நம்பிக்கையாளர்களின் அறிவாளி முதலில் அவர்கள் மௌத்துடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும், நினைக்கூற வேண்டும். இரண்டாவது ஆகிரத்துக்காக அமல் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் இது இருந்தது. அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி. அதனால்தான் சிறப்பை பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஏராளமான மறுமை சிந்தனையை ஊட்டக்கூடிய அமல்களை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதே போன்று ஒரு முறை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய சிறந்த நபி தோழர், வஹி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வரும் பொழுது அந்த வஹிகளை எல்லாம் எழுதக்கூடிய ஒரு சிறப்பு பெற்றவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுதான் குர்ஆன் அருளப்பெற்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் அருளப்பெற்றது. அந்த குர்ஆனை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டு ரசூலுல்லாஹ், நீங்க ஓதுங்க, நான் அஸ்மானாக்கடா நீங்க ஓதுங்க, நான் கேட்கிறேன் பாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, யார சொல்லலாம், ஒக்கது ஊசில இலை அழைக்க உங்கள் மீது குர்ஆன் இறங்கி இருக்கும் பொழுது நானே ஓதி காட்டுவதா என்று சொன்ன பொழுது, நான் நீங்கள் ஓதுவதை நேசிக்கிறேன், நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து சொல்லிட்டு அவங்க ஓதுவதை நீங்க கேட்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த நபி தோழர் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஐயில் அமலி அஹப்பு இலல்லாஹ், ஐயில் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமான அமல் எது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் எது யா ரசூலல்லாஹ்? ஏன் இப்படி எல்லாம் நீங்க கேட்கிறாங்க? உங்களை அறிவாளி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, நீங்க ஆகிரத்துக்குரிய அமல் செய்வதற்கான பாதையை நோக்கி பயணிக்கிறீங்க, அவர்கள் அறிவாளி. ஆகிரத்துடைய சிந்தனை, மௌத்துடைய சிந்தனை, வறுமைக்காக நன்மையை செய்ய வேண்டிய சிந்தனையோடு இருக்கிறார்கள், இவர்கள் அறிவாளி. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திற்கு ரொம்பவும் பிரியமான அமல் எது, அல்லாஹ் விரும்புகிற செயல் எது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. நம்மில் கடமையாக்கப்பட்ட பரலான தொழுகை இறைவன் நம்ம மீது அழைக்கிறார். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, நிச்சயமாக பரலான தொழுகை இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. லோஹர், ஃபஜ்ர், அஸர், மக்ரிப், இஷா, இப்படியாக 5 வக்து தொழுகை நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எவர்கள் தொழுகிறார்களோ அந்த அமல் தான் அல்லாஹ்விற்கு மிக 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 விருப்பமானது, அல்லாஹ் விரும்புகின்ற அமல் அதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூறினார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கை வரை தொழுகையில் உறுதியாக இருந்தார்கள். சக்கராத் ஆலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நினைத்திருந்தார்கள். மக்களுக்கு சொல்லும் பொழுதும் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிரிகளால் ஃபஜ்ருடைய நேரத்தில் தொழ வைக்கும் பொழுது அவன் கத்தியால் குத்தப்பட்டு மயக்கமுற்று கிடக்கின்ற பொழுது கூட அவர்களுடைய தோழர்கள் வந்து நீங்கள் இன்னும் சுபஹ் தொழவில்லை என்று அவர்களுக்கு ஞாபகமூட்டுகிறார்கள். ஒரு பக்கம் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஃபஜ்ருடைய தொழுகையை அங்கே நினைவூட்டுகின்றார்கள் என்று சொன்னார். எந்த அளவிற்கு தொழுகையினுடைய மகத்துவத்தை விளங்கியிருந்தார்கள். ஏனென்றால் அதுதான்
அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமான நேசமான அமல். அல்லாஹ்விற்கு நேசமான அமலை ஒரு அடியான் செய்தால் அல்லாஹ் அவனை நேசிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பிறகு அந்த தோழர் கேட்கிறார், அப்துல்லா மசூத் சும்மா ஐயன் அல்லாஹ்வுடைய தூதரே, பிறகு அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிரியமான அமல் என்று சொல்லும் பொழுது பிர்ருல் வாலிதைன், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை சொன்னாங்க. இரண்டாவதாக கேட்கும் பொழுது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதும் அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய விருப்பமான அமல் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அது அழகாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரா 17வது சூராவுடைய 23வது வசனத்துல அழகா சொல்றான். அல்லாஹ் தஆலா மிம்மா யபலுகன இந்தகல் கிப்ர அஹதுஹுமா வ கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவர் தாயோ தந்தையோ வயது முதிர்ந்தவர்கள் ஆகிவிட்டால் அவர்களை நீங்கள் ஜி என்று கூட சொல்லாதீர்கள், வலா தன்னவரும் அவர்களை மிரட்டாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திரும்ப குல்லஹுமா கௌலன் கரீமா, அன்பாக பேசுங்க, அரவணைப்பாக பேசுங்க. வஹ்பித் லஹுமா ஜனாஹ துல்லி, இரக்கம் என்கின்ற குணத்தை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். வகுர் ரப்பிர்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, நீங்கள் அவர்களுக்கு அவர்கள் எப்படி உங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களை கவனித்தார்களோ யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு கிருபை செய்தா அல்லாஹ். அல்லாஹ் நாம துஆ செய்றோம், எங்களுடைய பெற்றோர்கள் சிறு பிள்ளையா இருக்கும் எங்களுக்கு கருணை காட்டியது போல நீ யா அல்லாஹ் அவர்களுக்கு சிறு பிராயத்திலே எங்கள் அவர்கள் அந்த வயது முடிந்த காலத்தில் யா அல்லாஹ் நீ கருணை காட்டுறா அல்லாஹ் என்று நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற முறையை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் இபாதத் தொழுகை. அடுத்தது கேட்கும் பொழுது சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களை கவனிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு மருத்துவத்தை கவனிப்பது, அவருடைய தேவைகளை அவலத்தையும் கண்காணித்துக் கொண்டு இருப்பது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டாய கடமை. அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அவருடைய வணக்கத்திற்கு பிறகு இதை சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் வ பில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோர்களுக்கு அழகிய முறையில் பணிவிடை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இரண்டாவது கட்டளையாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை அழகாக காட்டிக் கொடுக்கிறார்கள். ஒரு அடியான் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது கட்டாய கடமை. இதனால் ஒரு அடியானுக்கு சொர்க்கத்தினுடைய பாதை எளிமையாக ஆக்கப்படுகிறது என்று சொல்றாங்க. மூன்றாவது அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது என்று சொன்னார்கள். முதலிடம் இந்த போரை விட ஜிஹாத் இந்த உயிரை அர்ப்பணம் செய்வது, அப்படிப்பட்ட காரியத்தை விட சொர்க்கத்திற்கு நேரா போறாங்க. ஆனால் அதை விட முந்தி அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க? நீ உங்களுடைய தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான். அல்லாஹ்வுடைய வக்து, அல்லாஹ் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான அமல். அதற்கு அடுத்து பெற்றோர்கள் செய்ய வேண்டிய அமல். மூன்றாவது கேட்கும் பொழுது அறப்போரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். சொல்லிட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, லவ் ஹத்தத்னி ஃபீஹின்ன லவ் ஸ்தாதுக ஜாதனி, இன்னும் நான் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டா இன்னும் எனக்கு நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அதோட நான் நிறுத்திக்கிட்டாங்க, இவன் நான் கேள்வி கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மூன்று விஷயங்களை எனக்கு அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்விற்கு விருப்பமான அமலை குறித்து குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அடையக்கூடிய நசீபை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். 1000 மாதங்களுடைய சிறந்த இரவை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த நேரங்களில் அல்லாஹ்வை நினைப்பது, திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது, தஸ்பீஹ் செய்வது, நல்ல அமல்களை செய்வது, சதகாக்களை தான தர்மங்களை நம்மளால் இயன்ற அளவிற்கு செய்வது, இதனால் நமக்கு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு நசீபு நமக்கு கிடைத்துவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இதனுடைய மகத்துவத்தை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையான மூமின்களில் அறிவாளி யார் என்று சொன்னால் மரணத்தை நினைப்பதும் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக அமல் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் எதை நமக்கு இபாதத்துக்களாக வழிகாட்டினார்களோ அந்த அமல்களை செய்வதில் நாம் ஆர்வம் காட்டி முயற்சி செய்து அதிலே முயற்சி பயணத்தில் நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு ஆசிரத்தில் பயன் தரக்கூடியதாகும். நாம் பூமியான அறிவாளி
நோன்பாளி இவர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே இந்த அழகான இந்த நேரங்களில் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் அதிகம் நன்மைகளை செய்து மறுமையில் ரையான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சொற்கள் வாசியாக சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய நசீப் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாசல் அல்ஹம்துலில்லாஹில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.